இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரங்களில் குழந்தைகளும் ஊடகமும், மீடியா அண்ட் சில்ட்ரன் அப்படின்ற நல்ல ஒரு அற்புதமான தலைப்பை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக நாமளே யோசிக்க முடியாத பல திருப்பங்கள் அமைஞ்ச மாதிரி நிறைய செய்திகளை அருட்தந்தையர்களும் சிஸ்டரும் அண்ணனும் அழகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில சமயம் பார்த்தா இவங்க பேசுகிறத பார்த்தா இது எங்கேயோ இருக்குது, என்ன மாதிரியான விஷயமா இவங்க கொண்டு போகிறாங்க, இவ்வளோ ஆழமாக அதில் இந்த விஷயம் இருக்குதா, நம்ம தெரியாமல் போச்சு. ஏதோ பையன் மொபைலை பார்த்துட்டு இருக்கிறான், பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே அவன் என்ன பார்க்குறான், அவன் எப்படி பார்க்க வைக்கப்படுறான், அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் என்ன, அதனுடைய உருவாக்கம் என்ன, இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமுன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க முடியலன்னா கூட மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனலில் போய் இந்த நிகழ்ச்சி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, அரம்சை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதில் இருக்கும் எபிசோட்ஸ் இருக்கும், பாருங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லதை பகிர்வோம். நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இந்த வாரம் என்ன பேச போகிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோன்றதை ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாம். இதை கொண்டு போனதுனால என்னென்ன சக்ஸஸ் ரேட் இருந்தது, என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? தூங்குற நேரத்தில் படிப்பான், படிக்கிற நேரத்தில் தூங்குவான். அவங்களே அப்ரிஷியேட் பண்ணோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற தன்மை இல்லாமல் போயிடுது. ஒரு 12 வீடியோ வருது அப்படின்னு சொன்னாக்க அந்த 12 வீடியோவில் எதை நான் சூஸ் பண்ணுறேன்? அந்த அல்காரித்தமோ அந்த ரோபோட்டோ அந்த யாரோ சொல்கிறது தான் அவங்க நம்ப போகிறாங்க. ஆமாம், ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணுன்றது நல்லா தெளிவாக இருக்குது. இப்போ தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பேச போகிறோம். வாங்க பேசலாம். இன் அடிஷன் டு தேட் சொன்ன மாதிரி இனி உள்ள காலகட்டத்தில் நம்ம சமூக ஊடகங்களாக இருக்கலாம், இல்லை டிஜிட்டல் கேட்ஜெட்ஸாக இருக்கலாம், நம்ம அதை தவிர்க்க முடியாது. டெஃபினட்டாக அது தவிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு காலத்தில் தொலைக்காட்சி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னா அது சாத்தானுடைய கொடை அப்படின்னு சொன்னோம். இடியட் பாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது நம்முடைய வீடுகளில் ஆக்கிரமித்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தொலைக்காட்சி வந்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ விழிப்புணர்வு பெற்றாங்க. ஹெல்த் அண்ட் ஹைஜீன், உடல் சார்ந்த நோய்கள், அது சார்ந்த பழக்க வழக்கங்கள் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு கட்டாயமாக இருக்குது. உலகத்தை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு விடயமாக அது கண்டிப்பாக இருந்துச்சு. அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இணையமாக இருக்கலாம், சமூக ஊடகங்களாக இருக்கலாம், அதை ஒரு பகையாளியாக அந்த சாத்தான் கொடுத்த ஒரு ஆப்பிளாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. பாம்பு கொடுத்த ஒரு ஆப்பிளாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் திருத்தந்தை அதை என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் எ கிஃப்ட், ப்ராமிசிங் கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறாரு. பொட்டென்ஷியல் கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறாரு. அதாவது தூயாவியாருடைய கொடை அப்படிங்கிறார். அப்போ அதை எப்படி நம்ம ஒரு கொடையாக பார்க்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்கள் சிஸ்டர் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டே போதுமானதாக இருக்குது. ஆனால் அதற்கான ஒரு மெச்சூரிட்டி, ஒரு கிரவுண்டு நம்ம தயார் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு லெவல், ஒரு கிரவுண்டை ஒரு தளத்தை நம்ம தயார் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பழைய காலகட்டங்களில் ஒரு பத்திரிகையாக இருக்கலாம், அச்சு ஊடகமாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், அதுபோல் வானொலியாக இருக்கலாம், அது எடுத்துக்கிட்ட நேரம் அப்படிங்கிறது அதிகம். ஒரு ஊடகத்துக்கும் இன்னொரு ஊடகத்துக்கு வர்றதற்கு முன்பாக உள்ள அந்த இடைவெளி அப்படிங்கிறது அதிகம். தொலைக்காட்சி வந்த பிறகு அது பரவலாக்கம் ஆன அந்த நேரம் அப்படிங்கிறது அதிகம். ஒரு தயார் பண்ணுவதற்கான ஒரு நேர அவகாசம் இருந்துச்சு. அதனால் மக்கள் அதை மெதுவாக அதை கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்று ஒரு தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்னா நாளை அது இல்லை, அது அவுடேட் ஆகிடுச்சு. இந்த அவுடேஷன் அப்படிங்கிறது, அவுடேட் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்குது. அப்போ அந்த குழந்தைகளை நம்ம எல்லாரையும் தயார் பண்ணுவதற்கான ஒரு தளம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறனால தான் எளிதாக நம்ம அதனுடைய ஒரு இரையாக பாதிக்கப்படுகின்ற மனிதர்களுடைய பட்டியலில் நம்மளும் வந்துடும். ஏன்னா தளம் இல்லை. எனவே நாமும் அந்த மீடியா லிட்ரஸி அப்படி சொல்லக்கூடிய அந்த தளத்தை வேகப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த தளத்தை தயாரிக்கிறதற்கான அந்த இடத்தையும் ஆள் பலத்தையும் நம்ம அதிகரிக்க வேண்டியிருக்குது. இதனுடைய ஆதிக்கம் அதிகமாகிறது போல் நம்ம நன்மைத்தன்மையுடைய ஆதிக்கமும், ஏன்னா இணையம்னா என்ன, நம்ம எது போட்டோமோ அதுதான் இணையத்தில் கிடைக்கும். சொல்லுவாங்க, இருளை பழிப்பதை விட ஒளி ஏற்றுவது மேல். இப்போ இருள் தான் இருக்குது, இருள்னு சொல்லி அழுதுட்டு இருக்கலாம்.
சண்டை போட்டு கொண்டு இருக்கலாம், மாரில் அடித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை போக்குவதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, நம்ம கையிலே இருக்குது. என்ன அப்படின்னா ஒளியேற்றுவது அப்படிங்கிறது. இணையம் அப்படி தான், எது அதில் விதைத்து இருக்குதோ அதுதான் நம்ம அறுவடை செய்ய முடியும். நன்மை தன்மைகளை நம்ம அதிகமாக என்ன செய்யணும், விதைக்கணும். நம்ம குழந்தைகளுக்கான ப்ரோக்ராம் நெகட்டிவாக தான் இருக்கா, பாசிட்டிவாக எப்படி கொண்டு வரலாம், என்ன அப்போ நம்ம அதனால் என்ன சொல்கிறோன்னா, நம்முடைய குழந்தைகள் இளையோர்கள் குறிப்பாக நீங்கள் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறீங்க. வி ஆர் ஜஸ்ட் கன்சியூமர்ஸ். நம்ம அவன் என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம உள்வாங்கிறோம். அப்படி இல்லாமல் நமக்கான நிகழ்வுகளை, நம்மை போன்றவர்களுக்கான நிகழ்ச்சிகளை நாம் தயாரிப்போம், நாம் பதிவேற்றம் செய்வோம். உலகத்திற்கு அமைதியை தரக்கூடிய விஷயங்களை பதிவேற்றம் செய்வோம். மத நல்லிணக்கத்தை பறைசாற்றக்கூடிய விஷயங்களை சொல்லுவோம். நன்மை தன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை சொல்லுவோம். நீ சொன்ன ஐஏஎஸ் அதிகாரி, அதற்கான டூல்ஸ் என்ன, பிள்ளைகள் படிப்பதற்கான நடைமுறைகள் என்ன, அதை நம்ம வந்து இன்னும் அதிகப்படுத்துகிற ஒன்று. இன்னொன்று, அதை அந்த தளத்தை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த குழந்தைகளை நம்ம குழந்தை பருவத்திலிருந்தே எஜுகேட் பண்ணணும், கல்வி ஊட்டணும் அப்படிங்கிறதும் என்னுடைய செய்தியாக. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இங்கே டெஃபினட்டாக அதுவும் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே உங்களுக்கு அது தெரியணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே அது எப்படி யூசேஜ் பண்ணணும்னு தெரியணும். ரெண்டாவது இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா 12th வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. 12th அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பர்த் ரைட் மாதிரி தே ஆர் கிவிங் மொபைல் லைசன்ஸ் மாதிரி ஒரு மொபைல். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அதுதான் வேர்ஸ்டான ஏஜ். அவங்க அதில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க, கண்ட்ரோலும் இருக்க மாட்டேங்குது. அதனால தே ஆர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். அந்த ஏஜ் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ், அதிகமாக தப்பு பண்ணுற ஏஜ், பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய. அந்த நீங்கள் அந்த 10th 11th 12th நீங்கள் நல்லா ரெடி பண்ணாதான் அவங்க காலேஜ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜ் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் we are having lot of problems. சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் போட்டுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் லேட்லி பார்த்துட்ருக்கோம் அந்த ஸ்டேஜ் 18, 19, 20க்கு. ஸோ கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் படுத்தணும். அண்ட் ரெண்டாவது, ஒரு வாட்டி பண்ணால் நம்ம குழந்தைங்களுக்கு பத்தாது. ஏன்னா அவங்களோட பிரெயின்ங்கிறது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இன்னும் ரெடி ஆகாதனால அவங்களுக்கு மறந்துடும். ஸோ நீங்கள் ஸ்மால் டோசஸில் கொடுத்துட்டே இருக்கணும். எப்படி நீங்கள் அல்காரிதம் சொல்கிறீங்க 2 seconds பார்க்குறாங்க அதுக்கப்புறம் திருப்பி வருது, அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா எவ்ரி இயர், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒன்று பண்ணிங்கன்னா எவ்ரி இயர் ஒரு 10 minutes நீங்கள் அது வந்துட்டே இருக்கணும், அதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ அது நீங்கள் அப் டு 12th standard வரைக்கும் நீங்கள் பண்ணும்போது they will be ready to go out and face. அதான் இதுக்குன்ட்டே நமக்கு வந்து ஒரு கரிக்குலம் இருக்கு, ஒரு கரிக்குலம் சிலபஸ் மாதிரி அந்த ஏஜ்ல இருந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி இட் should not be a larger group, it should be addressed to smaller groups. ஒரு கிளாஸ் ரூம் லைக் நாங்க இப்போ ஒரு மென்டல் ஹெல்த் கரிக்குலம் ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மென்டல் ஹெல்த் கரிக்குலம்ல எப்படின்னா grade 1 to grade 12 ஒரு 40-minute கிளாஸ் பீரியடுக்குள்ள ஆக்டிவிட்டி பேஸ்ட் நீங்க சொல்ற ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு மீடியா அவேர்னஸுக்கு ஒரு கிளாஸ், வேல்யூ எஜுகேஷன் மாதிரி ஒரு கிளாஸ், அதை நீங்க அட் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல அந்த டெவலப்மெண்டல் ஏஜ் படி நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். இப்போ இதில் வந்து இன்னொரு இதுவும் இருக்குது. இந்த எஜுகேஷனில் சொன்னால் ஒன்று அவேர்னஸ் டு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது வந்து ஹவு டு ரெஸ்பாண்ட். இப்போ நம்ம வழக்கமாக வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை யங்ஸ்டர்ஸோ பார்த்திங்கன்னா நிறைய கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்க்ரால் பண்ணுவாங்க, படிச்சுக்கிட்டே நிறைய தி சிம்பிளி கேதர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணிட்டு. இவ்வளவு கேதர் பண்ணியிருக்குல்ல, வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன், ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங். அதுதான் ஒரு சொன்ன மாதிரி கிரியேட் கண்டென்ட். நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணி பாசிட்டிவ் ஸ்டோரிஸ், பாசிட்டிவ் கண்டென்ட், ஹவு டு யூ ரெஸ்பாண்ட் டு தட். உன்னை பாதிக்குதா, உனக்கு கோவம் வருது, அந்த கோவத்தை நீ காட்டு, வெளியே காட்டு. இப்போ ஒரு சமூக அநீதி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கோவத்தை கத்தி காட்டு. ஒரு சில டைம் வீடியோவில் பார்த்துருக்குறோம், ஒரு சிலர் பயங்கர இமோஷனலாக ரிலீஸ் இட். அதை வந்து ஆன்லைனில் ரெஸ்பாண்ட் டு இட், ரியாக்ட் டு இட். அந்த ரியாக்ஷன் இல்லாமல் எல்லாம் கல்ப் டவுன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே நம்ம வந்து பாட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வெடிச்சிடும். ஸோ இது வந்து வி ஹாவ் டு லேர்ன், ஐ மீன் வி ஹாவ் டு டீச் தேம். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ப்ரோஆக்டிவாக அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஒரு அடலசன்ட் பீரியடில் செய்ய வேண்டிய கரெக்ட். அதான் அந்த கரிக்குலமில் வரும்போது ஆனால் பக்கா நல்ல ஒரு ஐடியா இது. வந்து ஃப்ரம் பிகினிங் சின்ன வயசுலேருந்தே அவங்கள ஒரு சின்ன கரிக்குலம் செட் பண்ணி ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி அப்படியே கொஞ்சமாக வரும்பொழுது அப்போ தான் இந்த குழந்தைங்களுக்கு தாங்கள் பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்னு தெரியாமல், இந்த அல்காரியத்துக்குள்ளே நுழையாமல், இந்த இதெல்லாம் நுழையாமல் அவங்க வரத்துக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
ஆக்சுவலாக இன்றைய தலைமுறை வந்து முந்தைய தலைமுறையை விட ஆகச்சிறந்த அறிவாளிகள் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்மளை விட இன்றைக்கி வந்து குழந்தைங்க வந்து அவ்வளவு அறிவாளிகளாக புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் முந்தைய தலைமுறை எதிர்கொண்ட சோதனைகளை விட இந்த தலைமுறை எதிர்கொள்ளக்கூடிய சோதனைகளும் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நம்மெல்லாம் சோதனையில் விழவிடாதேயும் இருந்தோம், இப்போ சோதனைக்கு உட்படுத்தாதேயும்ன்ற நிலைக்கு மாறிட்டோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு. அந்த சோதனைகள்லேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றது வீட்டில் இருந்தே தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். வீட்டில் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கெல்லாம் சொல்கிறது மாதிரி, வீட்டில் நம்ம பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி தான் குழந்தைகளும். வீட்டில் வந்து அப்பா வந்து தொலைக்காட்சியில் ரொம்ப நேரம் செலவிட்டார்னா பையனுக்கும் அதே விஷயந்தான் வரும், மொபைல்லையும் செலவிட்டார்னா அதே தான் வரும். பெற்றோர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய நேரத்தை பிள்ளைகளோடு சேர்ந்து செலவிடுறாங்களோ அப்போ வந்து அவனுக்கான அந்த மைண்ட் டைவர்ட் ஆகாது, அவன் வந்து மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து பெருநகரங்களில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு விடுறாரு, அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு விடுறாங்க. முந்தைய காலத்தில் கூட்டு குடும்பத்தில் வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தாங்க, இன்றைக்கி அதுவே நியூக்ளியர் ஃபேமிலின்னு சுருங்கி போயிடுச்சு. இந்த கதை சொல்லும் பழக்கம் அப்படின்றது ஒரு காலத்தில் இருந்துச்சு. பாட்டி தாத்தா சொல்லிய அந்த நீதி கதைகள் இன்றைக்கி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றியிருக்கு. ஆனால் இன்றைக்கி அதற்கான வாய்ப்புகள் இல்லை. சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பற்றி சொன்னாங்க. சமீபத்தில் நம்ம ஊடகங்கள் வழியாக கேள்விப்பட்டிருப்போம். கேரளாவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டராக வேலை பார்த்த ஒருத்தர் யூடியூப் வழியாக யூபிஎஸ்சி எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் வாழ்க்கையில் முன்னேறியவர்கள், சாதித்தவர்கள், அவங்கள பற்றின விஷயங்களை ரீல்ஸாவோ, ரீல்ஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த நிகழ்ச்சியாவோ என்னமோ இன்றைக்கி இளைய தலைமுறைக்கு, அதாவது ஒரு தப்பான விஷயத்தை திருப்பி திருப்பி வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து அவனை தப்பாகவே சிந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குன்னா, ஒரு நல்ல விஷயத்தை பற்றி திருப்பி திருப்பி பேசி அதுக்கு லைக்ஸ் கிடைக்கிது, அதை ஷேர் பண்ணுறாங்க, பரவாயில்ல திருப்பி பண்ணுவோம் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த வட்டம் சுழலும், மாறும், அந்த சைக்கிள் மாறும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி வந்து இதை பற்றி பெருசாக நம்ம பேச மாட்டோம், ஸ்டைல்லாம் சொல்கிறோம். நம்ம ஒரு காலத்தில் ஒரு மாதிரி பேண்ட்லாம் யூஸ் பண்ணோம், இன்றைக்கி அப்படி யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஒடுக்கமாக ஒரு பேண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் பழைய ராஜாக்கள் படத்தில் போடுற பேண்ட்டு தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அந்த ஃபேஷன் எப்படி திருப்பி வருதோ அதே மாதிரி இந்த தப்பான விஷயங்களும் ஒரு காலத்தில் அடிபட்டு போய் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் ஒரு காலத்தில் திருப்பி வரும். ஸோ அந்த மாதிரியானதில் வந்து விடாமுயற்சி, அதுக்குன்னு ஒரு இப்போ நம்ம வந்து சமூக வலைதளங்கள் இப்படி தப்பான விஷயங்கள் நடக்குது, ஒரு தாக்குதல் நடக்குது, ஒரு பாதிப்பு நடக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு அதே சமயத்தில் பேரலாக அதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான விஷயங்களையும் குறிப்பாக சமூக அக்கறை கொண்ட இது மாதிரியான நிகழ்ச்சிகள் மாதா தொலைக்காட்சி வழியாக நம்ம ஒரு பக்கம் பேசிகிட்டே இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அதுவும் திரும்பி பார்க்கப்படும். இல்லை கண்டிப்பாக நான் வந்து விட்டே கொடுக்க மாட்டேன். ஏன்னா மாதா தொலைக்காட்சி, மற்ற தொலைக்காட்சிகள், சமயம் சார்ந்த தொலைக்காட்சிகள் நிறைய இருக்குது, போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க எல்லாமே அதை அது சமயம் சார்ந்தாவே வச்சுருந்தாலும் கூட நம்ம மாதா தொலைக்காட்சி மட்டும்தான் எந்த சமரசமும் இல்லாமல் இது மக்களுக்கு போய் சேரணும், நன்மை. என்னதான் ஒரு பிப்ளிக்கல் பேக்ரவுண்டு நம்ம அப்படியே பேசினா கூட அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் கான்செப்ட் அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு படிப்பினைகளை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் அறம் செய்ய நிகழ்ச்சியினுடைய இது. ஆனால் நீ சொன்ன மாதிரி இது ஒரு இயக்கமாக மாறணும், ஒரு பெரிய பரவலாக்கப்படணும். தந்தை சொன்ன மாதிரி வெறும் பார்வையாளராக மட்டும் இல்லாமல் அவன் ஒரு படைப்பாளியாக மாறணும் அப்படின்றது. அது இவர்களை போன்ற அந்த மீடியா கிளப்பு, அந்த கிளாஸஸ்ஸு, கரிக்குலம், சிலபஸ் செட்டப் எல்லாம் வந்து அவங்கள கொண்டு வர வச்சிடும். குட்டி குட்டியான ஃபிலிம் மேக்கராக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சோஷியல் கண்டென்ட் மேக்கர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி கொண்டு வர முடியும். சிஸ்டர் சொன்ன விஷயங்கள்லேருந்து தான் எனக்கு சிஸ்டரை பற்றி தெரியும். ஆனால் இவ்வளோ தூரம் மீடியா கிளப்ன்ற ஒரு விஷயத்தை கோயம்புத்தூரில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் செஞ்சுட்டு, நாட் ஓன்லி கோயம்புத்தூர், இது இவங்களுடைய சரி அப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்ற விஷயம் இப்போ தான் தெரியும். நான் கூட ஆரம்பத்தில் அறம் செய்கின்றது பொது வெளியில் போகணும், களப்பணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு விஷயத்தில் சிஸ்டர் செஞ்சுட்டு இருக்க பணிக்கு கூட நேரடியாக அறம் செய் வந்து இணைந்து அந்த களப்பணியில் அறம் செய் எந்த அளவுக்கு இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் கூட நீங்கள் அடுத்து மேற்கொள்ளலாம். சூப்பர் டாக்டர், கண்டுக்குங்க, டைரக்டர் ஃபார் கண்டுக்குவார். ஓகே, இப்போ இவர் நம்ம ஆண்டனி என்ன சொன்னதில் எனக்கு ஒரு இதில் அடிஷ்னலாக இப்போது அந்த சமூக ஊடகம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிறைய நெகட்டிவ் இருக்குது, நம்ம பாசிட்டிவ் பண்ணோம், இப்படி போராடிட்டு இருக்கிற நிறைய பேரும் இருக்கிறாங்க. நல்லது சொல்லி நம்ம இன்னைக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது கூட நான் ஒரு 2-3 விஷயங்கள், 2-3 ஏதோ சேனல்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்படி போராடி நல்ல செய்திகளை சொல்லணும், நல்ல கதைகளை வந்து குறும்படங்களாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிற பசங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இதை வந்து நெட்வொர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஆன் த கோல் அப்படி பார்த்துட்டு இல்லாமல் அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா,
ஏதோ ஒன்று நான் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணேன், அது வந்து ஒரு கிண்டலாகவும் போயிடுச்சு வார்த்தை. இப்போ பார்க்குறீங்க, என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிண்டல். பட் தட் ஹேஸ் அ வேல்யூ. ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ரிப்பிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் லைக்கிங், ஐ ஹேவ் டு ஷேர் இட் இன் மை நெட்வொர்க். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தருடைய போராட்டம், ஒருத்தருடைய அந்த உண்மையான ஒரு உந்துதல், அவர் வச்சு அதை செய்கிற அந்த முயற்சியை நம்ம அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதை அந்த நெட்வொர்க் பெருசாக்கும்போது குட்னஸ் வில் ஸ்ப்ரெட். இப்போ எப்படி வந்து நெகட்டிவ் வைரல் ஆகுதோ, குட்னஸ் கேன் ஆல்சோ பிகம் வைரல். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து அதுக்கும் நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். நம்ம பாசிட்டிவ் அல்காரிதம் போடணும். கரெக்ட். we have to make use of that. அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் எனக்கா நீ வேலை செய்யுன்னு சொல்லி that is how we make use of it. போப்பனர் சொன்ன மாதிரி make use of that as a tool. கெயின் கண்ட்ரோல் ஓவர் இட். அந்த இதை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரதுக்கு நல்லதை விதைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். பாசிட்டிவ் அல்காரிதம் போடணுன்றதோட நிற்க கூடாது, அது எடுபடுதோ இல்லையோ குட்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கணும். எப்படி நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கோ அது மாதிரி நம்ம வந்து ஈக்குவலாக குட்னஸ் ஹேவ் டு பாசிட்டிவிட்டி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சொன்ன மாதிரி அந்த சூழல் வந்து கடைசியில் முடியும். அது வந்து சேரும்போது அது ஒரு பெரிய ஒரு இதாக வந்து நிற்கும். இல்லை இன்னொன்று ஒரு ஆட் பண்ணலான்னா, ஒன்று வந்து மாணவர்களுடைய மனங்களை நம்ம வந்து தயாரிக்கணும். ஏன்னா அதற்கான போதிய நேரம் இல்லை. அதுதான் இது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம். அதான் சொல்கிறேன், மீடியா லிட்ரஸி, மீடியா எஜுகேஷன். அந்த விதத்தில் ஒவ்வொரு மாணவர்களும் பள்ளிகள், நம்முடைய பள்ளிகள் எந்த பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அதே போல் குடும்பத்தில் வீடுகளில் கூட அந்த பிள்ளைகளுக்கான ஒரு தளங்களை எப்படி அவங்க வந்து என்ன செய்திகளை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற, ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ஒரு முன்மாதிரியாக இருந்து அந்த தளங்களையும் மாணவருடைய தளங்களை முதல்ல வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது வந்து எந்த இதை பார்க்கணும், எந்த விட பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. திருத்தந்தை என்ன சொல்கிறாருன்னா, இதயத்தின் ஞானத்திலிருந்து அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது நமக்கு ஒரு ஸ்கேல் வேணும்ல, எதிலிருந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. அதான் கடவுள் கொடுத்த கொடை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் இருக்குது, ஞானம். அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. நம்ம வந்து அறிவை பயன்படுத்துகிறோம், ஆனால் எது சரி எது தவறு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு ஞானமும் உன்கிட்ட இருக்குது. அதை யார்கிட்ட கொடுத்துட்டோம்னா ஊடகத்தில் கொடுத்துட்டோம். நீனே தேர்ந்தெடுத்துன கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதுவையும் நம்ம எடுத்துக்கிடுச்சு. அது ஊடகம், குறிப்பாக அந்த இணையதள தன்மை கொண்ட அல்காரிதம் தன்மை கொண்ட ஊடகம் எடுத்துச்சு. அது வந்து டிசைட் பண்ணுது. ஆனால் நீ வந்து உன்னுடைய ஞானம் அப்படிங்கிறது உன்னுடைய யூனிக்னஸ் தன்மை அப்படிங்கிறது அதான். அதை நீ வெளிப்படுத்து. இதயத்தின் ஞானத்திலிருந்து நீ எது சரி, இதை பார்க்கணுன்னா பாரு, இதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கணும். விவிலியத்தில் கூட ஒரு விவிலிய ஒரு ஓமை இருக்குது, வலை ஓமை. அந்த வலை ஓமையில் மீனவன் ஒருவன் வலையை போடுகிறான். அந்த வலையை வந்து கரைக்கு இழுத்து வருகிறான். அதில் நல்ல மீன்கள் இருக்கிறது, கெட்ட தன்மைகளும் இருக்குது. நல்ல மீன்களை கூடைகளில் அவன் நிரப்பி வைத்தான். தீயவைகளை, அதாவது தேவையில்லாதவைகளை அவன் கடலுக்கு என்ன செய்யலாம், வீசிட்டான். இதுதான் அந்த இதயத்தின் ஞானத்திலிருந்து அவன் தேர்ந்தெடுக்கிறான். பார்த்தீங்களா, நல்ல மீன்களை எடுத்து கூரையில் சேமித்தான். கெட்டவைகளை அவன் எந்த இடத்துல எடுத்தானோ அங்கே என்ன செய்யணும், தேவையில்லைப்பா அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டான். இந்த ஞானம், ஒரு மீனவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அந்த ஞானத்தை நம்முடைய குழந்தைகள் அறிந்து கொள்வதற்கு நம்ம வந்து கிரியா ஊக்கியாக, கேட்டலிஸ்டாக இருக்கணும். எப்போ அந்த ஞானம்னு ஒன்று இருக்குது, கடவுள் கொடுத்துருக்கிறார்ல, அதை பயன்படுத்து. இது நல்லது அப்படிங்கிறத நீ பாரு, எது கெட்டது அப்படிங்கிற ஒதுக்கிறது, தேவையில்லாதது அப்படிங்கிற ஞானம் தன்மை அதிகமாகும் பொழுது அந்த டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது. அதை நம்ம வந்து இன்னும் குழந்தைகளுடைய இருக்குது அப்படிங்கிறத உணர வைத்தல் அப்படிங்கிறதே நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணி அப்படின்னு நினைக்கிறேன். யூ ஆர் யூனிக், உனக்கு நீ ஒரு தனித்துவம் வாய்ந்தவன், உனக்கு ஒரு தன்மை இருக்கிறது, அதற்குள் ஒரு ஞானம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீ யூஸ் பண்ணு, அதை வந்து பயன்படுத்துன்னு சொல்கிறதே குழந்தைகளுக்கான முதல் படிப்பினையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் பெற்றோர்களுக்கான படிப்பினையாகவும் அது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனிதன் வந்து என்ன ஆகிறான்னா கடவுளாகணும்னு நினைக்கிறான். இல்லை, மனிதன் வந்து கடவுளாகணும். அந்த பழம் தொடக்கத்தில் அந்த டெம்ப்டேட் சொன்னாங்களா, முதல் தொடக்க சோதனை, தொடக்க நிலை சோதனை அப்படி ஒன்று இருக்குது. நீ இந்த பழத்தை உண்டால் நீ கடவுளைப் போல் ஆவாய் அப்படின்ட்டு அந்த சாத்தான் வந்து இது கொடுக்குது. டெம்ப்டேஷன் தொடக்க மனிதனுக்கு இயல்பாகவே வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோம். பாபேல் கோபுரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்தில். அதில் என்ன அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து விண்ணை முட்டும் அளவிற்கு நான் வந்து ஒரு கோபுரத்தை கட்டுவேன், எங்களது பெயர், எமது பெயரை நான் நிலைநாட்டுவேன். கடவுளுடைய பெயர் இல்லை,
எமது பெயரை நிலைநாட்டுவேன். எல்லா மனிதன் வந்து கடவுளைப் போல் ஆகணும் அப்படின்னு அவன் ஒரு எண்ணம் இருக்குது. அதனுடைய இதில் தான் அவனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே கடவுளை அடிச்சிடணும், அறிவியல் தான் பெருசு, நான் தான் பெருசு, மனிதன் தான் எல்லாம் பெருசு அப்படி ஏற்கனவே இயற்கையெல்லாம் அழிச்சாச்சு. மிருகங்களுக்கெல்லாம் இடம் இல்லைங்க, நான் மட்டும்தான் வாழணும். அதாவது மனிதன் மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை முறை, மனிதனை மையப்படுத்திய ஒரு உலகம் அவன் கட்டமைச்சிட்ருக்கிறான். அங்கே யாருக்குமே இடம் இல்லை, கடவுளுக்கு கூட இடமில்லை அப்படிங்கிற ஒரு தன்மை வரும்பொழுது தான் கடவுளைப் போல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான்ல. கடவுளைப் போல் ஆகணும், கடவுளைப் போல் நான் மாறணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அவன்கிட்ட இருக்குது. அதனால தான் அவன் அப்படி பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த நிலையில் தான் அவன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எடுத்துக்கிறாப்புல. அதே போல் அல்காரிதமாக இருக்கலாம், எந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் தன்னை முன்னிலைப்படுத்திய ஒன்றாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நேயர்களே, தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இது இந்த அளவில் முடியல, இன்னும் நிறைய செய்திகள் இருந்துகிட்டே இருக்குது. தந்தையர்களும் இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா அடுத்து என்னென்ன பூதத்தெல்லாம் கிளப்ப போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ மைன்யூட்டாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்ம ரொம்ப கவனம் கொண்டு இருக்க வேண்டிய நிறைய செய்திகள் இருக்குது. பெற்றோர்களை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா இது நம்மளுடைய குழந்தை சார்ந்த ஒரு செய்தி, குழந்தையோட வளர்ப்புக்கு சார்ந்த செய்தி, அவருடைய ஆளுமை வளர்ச்சிக்கான செய்தி. ரொம்ப அரிய தகவல்கள்லாம் போயிட்டுருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நாம் தெரிஞ்சிக்கவே முடியாத, யாருமே சொல்லித்தர முடியாத ஒரு விஷயம் நம்ம இங்கே கற்றுக்குறோம். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.